வணக்கம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த சாறு பார்த்தோம்னா உடல்ல ஏற்படக்கூடிய பலகீனத்தை அகற்றக்கூடியதாகும். மூளையில வரக்கூடிய பாதிப்புகள், குடைச்சல், வாய்வு, வயிற்று நோய், மூல நோய், ஞாபக சக்தி, ரத்த கொதிப்பு, பித்தம் சம்பந்தமான உஷ்ண வியாதிகள், வெட்டை, தலைவாரம், ஆஸ்மா, கைகாலில் வரக்கூடிய வலிகள், ஊட்டச்சத்து குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான ஜூஸ் இது. அதே மாதிரி உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு ஜூஸ் இது. நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ஜூஸ் எடுத்துக்கும் பொழுது நுரையீரலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை முற்றிலும் அகற்றக்கூடிய ஒரு ஜூஸாவும் இது இருக்கும். இது என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச சாதாரணமா எல்லா இடங்கள்லயும் கிடைக்கக்கூடிய அருகம்புல் ஜூஸ் தான் இது. இந்த அருகம்புல் ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எந்தெந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த நிவாரணத்தை இது கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கை அளவுக்கு அருகம்புல் எடுத்துக்கிறேன். ஒருத்தருக்கு தேவையான அளவு இது. அருகம்புல் பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லயுமே நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடியதான். அப்படி இல்லைனாலும் எல்லா இடங்கள்லயுமே நமக்கு சாதாரணமா கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு. ஏதாவது ஒரு விதமான உடல் நோய்கள் வருது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய கார அமிலத்தன்மை தான். எப்போ உடல்ல அமிலத்தன்மை அதிகமாகுதோ அப்போ பிரச்சனைகள் அதிகமாகும். அப்போ நோய்கள் அதிகமாகிறதே நம்ம பார்க்க முடியும். அதனால காரத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கிறது மட்டும் கிடையாது, விரைவா நோயிலேருந்து நம்ம வெளிவரதுக்கு அது உதவக்கூடியதாகவும் இருக்கும். அதுக்கான ஒரு சிறந்த உணவு அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த அருகம்புல் தான். இந்த அருகம்புல் பார்த்தோம்னா அமிலத்தை குறைச்சு காரத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தன்மை இருக்கக்கூடியதாகவும் இருக்கு. இந்த அருகம்புல்ல பார்த்தோம்னா ஒரு விதமான புரதச்சத்துக்கள் இருக்கு. இந்த புரதச்சத்துக்கள் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கு. சளி, இருமல், சைனஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. இந்த அருகம்புல்ல முதல்ல நம்ம நல்லா சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். நான் சுத்தமான இடத்துல இருந்து இது பறிச்சு எடுத்தனால அப்படியே அது சும்மா அலசிட்டு எடுத்துக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிறது சிறந்தது. நல்லா கழுவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா மிக்சியில அரைக்கிற அளவுக்கு கொஞ்சம் சின்னதா நறுக்கி எடுத்துக்கலாம். உயிர்கொல்லி நோய்கள் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த அருகம்புல்ல மிக்சியில அரைக்கிறத தவிர்த்துட்டு அம்மிலையோ அப்படி இல்லைன்னா உரல்ல போட்டு நல்லா இடிச்சு சாறு எடுத்துக்கிறது சிறந்தது. இப்ப இதை நான் மிக்சியில சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை இப்ப நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், ஜீரண மண்டலத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஜூஸ் இது. மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள், நீர்க்கட்டி, குழந்தையின்மை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் சிறந்த ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. மிக்சியில அருகம்புல் சிக்காத அளவுக்கு நம்ம நறுக்கி எடுத்துக்கிறது சிறந்தது. இந்த அருகம்புல் சாறுல பார்த்தோம்னா வைட்டமின் ஏ சத்துக்கள் மட்டும் இல்லாம வைட்டமின் சி சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அது உடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். உடல் பருமனா இருக்கவங்க இந்த ஜூஸ் எடுத்துக்கும் பொழுது உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புக்களை அதை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். மலச்சிக்கல், நரம்புகள்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த சாறை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த அருகம்புல் சாறை எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு மட்டும் இல்லாம குழந்தைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதே நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி எந்த விதமான இருமல், சளி, காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் அது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். தாய்ப்பால் சுரப்பையும் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்ப இந்த சாறை வடிகட்டி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதோட நான் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காலையில இந்த சாறு எடுத்துக்கிறதுக்கு இது மட்டுமே போதுமானது. உப்பு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சுவைக்காக நிறைய பேர் இதோட உப்பு சேர்க்கறத நம்ம பார்த்திருப்போம். உப்பை தவிர்த்துட்டு இந்த ஜீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். அப்படின்னா ஜீரகத்தூள், மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்ப நமக்கு இந்த அருகம்புல் சாறு தயாராயிடுச்சு. ஒரு அற்புதமான காலை சாறு இது. இந்த சாறு தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது உடல்ல பலவிதமான நன்மைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய நோய் தொற்று அதிகமா பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு நாளும் இந்த அருகம்புல் சாறு எடுத்துக்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறது, அதே மாதிரி நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளுடைய ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கும் சிறந்தது. மொத்தத்துல ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் இது. தொடர்ந்து இந்த ஜூஸை காலையில வெறும் வயதுல ஒரு 48 நாள் எடுத்துக்கும் பொழுது பலவிதமான உடல் உபாதைகள்ல இருந்து வெளிவரதே நம்ம பார்க்க முடியும். உயிர்கொல்லி நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல இருந்தும் படிப்படியா வெளிவரதுக்கு பெரிய அளவுல உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் இது. நுரையீரல் சார்ந்த பாதிப்புகளுக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் இருக்கக்கூடியது. அருகம்புல் சாறு எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.